என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், கடந்து செல்லும். ஆனால் ஒரு ஆண்டவர் எந்நாளும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானவைகள் எதுவுமே இல்லை. ஆகவே ஒரு நாளை துவங்கும் பொழுதே எவ்வளவு பிரச்சனைகளோடு நீங்கள் துவங்கினாலும் விசுவாசத்தோடு துவங்குங்கள். ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு துவங்குங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இந்த வாரமெல்லாம் யோபுவின் புத்தகத்தை நான் படித்து கொண்டிருக்கிறேன். அதில் உள்ள பல அற்புதமான செய்திகள் என்னை ஆழமாய் சிந்திக்க வைத்தது. அதிலும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அதுதான் யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோபு 36:7. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், அதன் பொருள் என்ன? கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதிந்திருக்கிறது என்றால் அது உங்களை விட்டு விலகவே விலகாதாம். நீங்கள் நடக்கையிலும் உங்களை பார்க்கிறார், நீங்கள் போகையில் பார்க்கிறார், வருகையில் பார்க்கிறார், அமர்ந்திருக்கும் பொழுது பார்க்கிறார், நித்திரை செய்யும் பொழுது பார்க்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நீதிமான்களை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். கண்களை அவர்களை விட்டு விலக்காமல். அருமையாக இருக்கிறது இந்த வார்த்தை. பின் ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? ஆண்டவர் என்னை மறந்தார், அவர் என்னை நினைக்கவில்லை என்று சொல்லுகிறீர்களா? இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படியுங்கள். அவர் தன்னுடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் என்று வசனம் துவங்குகிறது. கூடவே வசனம் சொல்கிறது, ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்று. ஒவ்வொரு வார்த்தையுமே அர்த்தமுடையது. ஆண்டவர் ஏற பண்ணுகிறாராம். உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் ஒரே நாளில் வராது. கர்த்தர் படிப்படியாய் ஏற பண்ணுவார். நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சொல்லியிருக்கிறதே. அவர் சிங்காசனத்தில் ராஜாக்களோட கூட ஏற பண்ணுகிறாராம். உங்கள் உயரம் மிகவும் பெரிதானது. ஒரு ராயல் லைஃபை தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறார். வசனம் சொல்கிறது, பிரபுக்களோட அல்ல, ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏற பண்ணுகிறார். இந்த வருஷம் ஒரு உயர்வு, அடுத்த வருடம் மற்றொரு உயர்வு, வரப்போகிற வருஷத்தில் மேன்மையான உயர்வுகளை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அதன் பொருள் என்ன? ஒரு காலம் ஏறி 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 பிரயாசப்பட்டு ஜெபித்து உழைத்து ஊழியம் செய்து ஆண்டவரால் உயர்வடைந்தீர்கள். ஏறுகிற காலம் ஒரு காலம், அமர்ந்திருக்கிற காலம் ஒரு காலம். உங்களை தாழ்விடங்களில் அமரச் செய்கிற தேவன் அல்ல, உயர்ந்த ஸ்தலத்தில். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, என் வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். உன்னுடைய உயர்வு உன்னுடைய வெறும் படிப்பினாலோ கடின உழைப்பினாலோ வரவே வராது. உன் ஆண்டவர் கூட இருந்தால் இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறியிருக்கும்படி செய்து உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் உலகத் தகப்பனால் உங்களுக்கு உயர்வு வரவில்லை என்றாலும் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஆபிரகாம். அவருடைய குமாரனாகிய யாக்கோபு, அவர்களுடைய சுதந்திரத்தினால் உங்களை போஷிப்பார். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உண்டு, ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்கள் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. நீ விசுவாசித்தால் மகனே மகளே, நிச்சயமாய் நீ அதை பெற்றுக்கொள்வாய். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் இந்த வார்த்தை. தேவன் தன்னுடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் அமர்ந்திருக்கவும் செய்வார். ஒரு முறை உயர்த்தி விட்டால் வீழ்ச்சியே கிடையாது. வசனம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் அமர்ந்திருக்க செய்வார் என்று. இந்த பாக்கியத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காரவும் செய்கிற தேவன் நீர். இன்றைக்கு என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உடைய கரம் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உங்கள் கண்கள் அவர்களை விட்டு விலகவே இல்லைப்பா. யார் மறந்தாலும் நீங்கள் மறக்கிறது இல்லை ஆண்டவரே. யார் விலகினாலும் நீங்கள் உங்கள் கண்களை விலக்காத தேவன் ஆண்டவரே.
சிங்காசனத்தில் ஏறும்படி செய்யுங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் என்றென்றைக்கு உட்காரும்படி செய்யுங்க. இந்த உயர்வுகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருவதாக மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன் கண்களை உங்களை விட்டு விலக்கவே இல்லை. பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றுவார், சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். இந்த உயர்வு என்றென்றைக்கும் உள்ள உயர்வு, ஒரு நாள் மறக்க மாட்டார். நம்பிக்கையோடு நாளை துவங்குங்கள். தேவன் சீக்கிரத்தில் உங்களை உயர்த்துவார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.